நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. நம்முடைய தேவன் கணக்கு கேட்கும் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்திலே ஒரு அழகான வார்த்தையை நாம் பார்க்கலாம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் உக்கிரானத்துவத்தை குறித்து நாம் அதிகமாக வாசித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த உக்கிரானத்துவம் என்பது நம்முடைய சொல்லிலே வழக்கமில்லாத ஒரு சொல்லாக இருந்தாலும் இந்த சொல்லானது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இந்த உக்கிரானத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது அது கணக்குகளை நிர்வகிப்பதில் உள்ள காரியங்களை குறித்து மட்டும் இந்த உக்கிரானத்துவம் இடம்பெறுகிறது. ஆனால் வேதத்தின் காரியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உக்கிரானத்துவத்தின் காரியங்களை நாம் பார்த்தோமானால் இந்த உக்கிரானத்துவம் என்பது கிறிஸ்தவ உலகிலே ஒரு வேறுபட்ட ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உக்கிரானத்துவம் என்பது வேதத்திலே பணத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. அது நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய தாளந்தை, ஊழியத்தை, குடும்பத்தை நிர்வகிப்பதில் உள்ள காரியங்களிலே எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த உக்கிரானத்துவம் அமைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உக்கிரானத்திலே முதலிடம் பெறுவது எது என்று சொல்லி பார்த்தோமானால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்த்தோமானால், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரையும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு நாட்களையும் காலங்களையும் வருடங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை, இந்த வருடங்களை, நாட்களை, மாதங்களை நாம் எப்படி முறைப்படி நாம் தேவனுக்காக நாம் செலவழிக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாக சொல்கிறார், நாங்கள் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இந்த உக்கிரானத்துவத்தின் காரியத்தை குறித்து நமக்கு கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையோ காலத்தையோ சமயத்தையோ ஒரு நாட்களைப் போல நாம் கழித்து விடாதபடி தேவன் நமக்கு கொடுத்த இந்த உக்கிரானத்துவ பணியை நாம் நிச்சயமாக ஒரு பொறுப்புள்ளவர்களாக இந்த நாட்களில் நாம் நிறைவேற்ற வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.